ஓவியம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் கல்லூரி சாலையை ஒட்டியுள்ள பள்ளி கல்வித்துறை வளாகம். அந்த வளாகத்தில் தான் தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு ஆசிரியர்களுக்கான பதிவு, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக கட்டிடங்கள் உள்ளன. அங்கு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் திடீரென இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியையும் அவர்களை இப்போது அந்த காவல்துறை குட்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய காட்சியையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் ஒருவர் அவரது கோரிக்கைகள் குறித்து விளக்கம் அளிப்பதை இப்போது பார்க்கலாம். இந்த 7வது பே கமிஷன்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 20,000க்கு மேல எங்களுக்கு இழப்பு ஏற்படுது. இதை பல்வேறு கோரிக்கை, பல்வேறு போராட்டங்களை வச்சு தேர்தல் அறிக்கையில் திமுக நாங்கள் செஞ்சு தரோம்னு மாண்புமிகு முதல்வரையே சொல்லியிருந்தாரு. அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற சொல்லி தான் இப்போ இந்த மாபெரும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். முதல்வர் ஐயா அவர்கள் தயவு செய்து அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்னு நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கிறோம். மா சிவலிங்கம், அம்மாப்பேட்டை வட்டாரம், ஈரோடு மாவட்டம். தொடர்ந்து 16 ஆண்டுகளாக நாங்க போராடி இருக்கிறோங்க சார். சரிங்களா, எங்களுக்கு கோரிக்கை கண்டுகொள்ளப்படவே இல்லை. இந்த அரசால் எங்களுக்கு நாங்கள் அமைத்தது, நாங்கள் விரும்பி அமைத்த ஆட்சி. ஏன்னா எங்களுக்கு துரோகம் 16 வருஷங்களாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இழுத்தடிக்கிறார்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இல்லடா சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 16 ஆண்டுகளாக தொடர்ந்து தாங்கள் போராட்டம் நடத்தி வருவதாகவும் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை 4.5 ஆண்டுகளாக ஆட்சி நிறைவடையும் காலத்திலும் நிறைவேற்றவில்லை என்று கோரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். நாம் இப்போது பார்த்த அந்த பேட்டியின் போது ஈரோடு மாவட்டம் அம்மாப்பட்டியைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர், அவருடைய கோரிக்கை தொடர்பாக கூறினார். அந்த கோரிக்கையில் தங்களுக்கு தொகுப்பூதியம் தான் தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும், கோரிக்கைகளுக்காக அரசு தரப்பு இடைநிலை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த சூழ்நிலையிலும் அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றும், இப்போது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பலமுறை பேச்சுவார்த்தை மற்றும் போராட்டங்கள் நடத்தியும் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் இன்று பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அணியாக காலையில் பல்வேறு மற்றொரு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இப்போது ஈரோடு உள்ளிட்ட அந்த கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த கோவை, ஈரோடு மற்றும் அந்த சேலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் இந்த மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மறியலில் ஈடுபட்ட அந்த ஆசிரியர்கள் பேருந்தில் அவர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 15 ஆண்டுகளாக சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்காமல் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த கைது செய்யப்படும் அந்த ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகிகள் கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை ஒட்டி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களது கோரிக்கைகள் தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து பேட்டியெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும், சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றி காவல்துறையினர் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக காவல்துறையினர் அச்சத்தில் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு பெண் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இப்பொழுது 16 வருடமா நாங்க போராடிக்கிட்டு வரோம். இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு ஒரே பணி ஒரே கல்வி தொகுதி. 2009 மே மாதம் 31ஆம் தேதி சேர்ந்தவர்களுக்கு 5200, 8170. ஜூன் மாசம் 1ஆம் தேதி சேர்ந்தவங்களுக்கு 5200 கொடுத்து 3570 ரூபாய் இருந்த இந்த ஊதிய முரண்பாடு படிப்படியா இந்த 16 ஆண்டுகள்ல 20,000க்கு மேல ஒரே பணி ஒரே கல்வி தொகுதியில இருக்கிறோம், ஒரே வேலையை செய்யறோம். சொல்லப்போனா 2009க்கு பிறகுதான் பள்ளிகள்ல மாணவர்கள் லட்சக்கணக்கில் சேர்ந்திருக்காங்க. தமிழக அரசு மாறுதொட்டி கொடுத்து அதற்கு காரணமே எங்களை போன்ற 2009க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர்கள் மட்டும்தான். எங்களால் மட்டும்தான் இன்னைக்கு தமிழகம் தலையிருந்து நிற்கிறது. மாணவர்கள் பள்ளியில் அதிகமாக சேர்க்கின்றார்கள். எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாட்டை கலைகிறேன் என்று தேர்தல் வாக்குறுதி 311 தேர்தல் வாக்குறுதி 311 முதல்வர் கூறியிருக்கிறார். அதை உடனடியாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றப்படவில்லை என்றும், ஒரே வேலை ஒரே கல்வி தகுதி
இருந்தும் ஊதிய முரண்பாடு இருக்கிறது என்பதால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சற்று முன்பு கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக அளித்த ஒரு ஆசிரியரின் பேட்டியை நம்ம இப்போது பார்த்தோம். அந்த இடைநிலை ஆசிரியருக்கு அவர் பணிபுரிந்த காலகட்டத்தில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற கோரிக்கையை வலியுறுத்தியே தாங்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்றும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தேர்தல் வாக்குறுதி 311 ஆளும் தமிழக அரசு திமுக அரசு அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி அந்த பேருந்தில் ஏற்றி கைது செய்து வேறு இடத்தில் அவர்களை இறக்கி விடக்கூடிய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுபவர்கள் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டு பின்னர் மாலையில் விடுவிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து அந்த நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் திடீர் முற்றுகை போராட்டத்தில் இன்று ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே போன்று தொடர் போராட்டங்களில் அவர்கள் பலமுறை ஈடுபட்டதாகவும் ஆனால் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பதால் இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்றும் அவர்களை காவல்துறையினர் பேசி கைது செய்ய காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இடக்கூடிய அந்த முழக்கங்கள் அந்த கோரிக்கைகளை இப்போது நாம் பார்க்கலாம். ஹலோ, ரோட்ல உட்காந்துட்டாங்க, லைவ் கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்படியே லைவ் வந்து